2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தலைவாசலில் நடைபெறும் பொதுக்குழுவில் முடிவு எடுக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் சில தவறுகளை செய்திருப்பதாகவும் அதில் முதல் தவறு அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது என்றும், அன்புமணியை பாமக தலைவர் பொறுப்புக்கு கொண்டு வந்தது இரண்டாவது தவறு என்று கூறிய ராமதாஸ், அன்புமணியின் செயல்பாடுகள் அருவருக்கத்தக்க வகையில் இருப்பதாகவும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எம்எல்ஏக்களில் 2 பேர் என்னோடு இருக்கிறார்கள், 3 பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய் விட்டார்கள் என்று குறிப்பிட்ட ராமதாஸ், சேலத்தில் துக்கம் விசாரிக்க சென்ற அருள் உள்ளிட்டோரை தாக்கியிருக்கின்றனர், காரை அடித்து சேதப்படுத்தி உள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுவா நாகரிக வளர்ச்சிக்கான அரசியல்? இதுவா கட்சியை வலுப்படுத்தும் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் ராமதாஸ், என் கட்சியினர் மீது சுண்டு விரல் பட்டாலும் அதற்கு அன்புமணியும் அவரது மனைவியும் தான் காரணம் என்று தெரிவித்தார். மத்திய அமைச்சராக்கணும், ராஜ்யசபா மெம்பராக்கணும், அவர் கட்சியினுடைய தலைவராக்கணும், எல்லாம் பண்ணது நான் இப்ப நினைக்கிறேன் வீணா போச்சு, பெரிய தப்பு பண்ணிட்டோமே என்று. ஆனா கடைசியில சொல்றேன், தர்மத்தின் வாழ்வுதானே சோது கவும், இறுதியில் தர்மமே வெல்லும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற அளவில் இறுதியாக சொல்லுகிறேன், நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு நல்ல பேரு கிடைக்கல என்ன நான் சொல்றேன், பேர் சொல்லி கொடுக்குறேன், அந்த பேரை வச்சு நீ ஆரம்பிச்சுக்கோ. உங்ககிட்ட கும்பலை கூட சேர்த்துக்கோ. பொறுப்புகளை இப்போ கொடுத்துருக்குற கார் கொடுத்துருக்குற, காரை கொடுத்து பழைய காரு கொடுத்து ஒரு பொறுப்பு. இங்கே இருந்து ஆளும் திடீர்னு துணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஊருக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வரேன்னு வந்தா பார்த்தா அங்கே போய் நிற்கிறேன் காரோட போட்டோ. அது வேற, அது ஒரு போட்டோ. இதெல்லாம் நாங்கள் நினைச்சு எடுத்தோம். இதான் போகிறது டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ். எங்க ஏதாவது ஒரு சுண்டு விரல் பட்டாலும் அதற்கு காரணம் அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி தான் காரணம். இப்போ டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய பொதுக்குழு டிசம்பர் 30 என்ன ஊர் அது? தலைவாசல் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற தலைவாசல்ல இடம்லாம் நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். 30ஆம் தேதி டிசம்பர் 30 பொதுக்குழு. அந்த பொதுக்குழு முக்கியமான பொதுக்குழு. அது கூட்டணி பற்றி மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் மக்களுடைய பொதுக்குழு உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லுகிறார்களோ அதன் அடிப்படையில் கூட்டணி, கட்சி வளர்ச்சி, மக்களுக்கு வாழ்த்துக்கள்